இவர்தான் பேசுறாரு. இவர்தானா? போங்க போங்க போங்க, டக்குனு விசாரிச்சுட்டு வாங்க. என்ன இவ்வளவு குயிக்கா வந்துட்டீங்க? கடைசியில அவன் இங்க இருந்தாலும் பேசிருக்கான். கடைசி நீங்களா முடிவு பண்ணாதீங்க, மறுபடியும் பேசுவான். அப்ப இங்கே வெயிட் பண்ணான்றியா? ஐயோ, வேற மளிகை கடைக்கு போயிடுவான், வாங்க நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கோட்டை விட்டபேடா, இவ்வளவு பக்கத்துல இருந்து பேசி நம்மளுக்கு ஆட்டம் காட்டுறான் அவன். வா, இங்கதான் இருப்பான் அவன். நேரில் பிடிக்க வா 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 வா. நீ நின்றா, நான் தான் நடக்கணும். நான் தான் டென்ஷன்ல இருக்கேன், புரியுதா? முட்டாள், வெறுப்பேத்துறான். சாரி பாஸ், இனிமே வெறுப்பேத்த மாட்டேன். ஒன்னு சொல்லடா, பக்கத்துல இருந்து வெறுப்பேத்துறான்டா. நான் தானே பக்கத்துல இருக்கேன். டேய், நான் அந்த பீட்சா டெலிவரி பாய சொன்னேன். அவன் பீட்சா டெலிவரி பாய் இல்ல, அப்புறம் கடத்தல் மன்னன். நீ வேற கடுப்பேத்தாத, அவ்வளவுதான். அவன் நமக்கு தண்ணி காட்டுறானடா. டென்ஷன் ஆகாதீங்க பாஸ், டென்ஷன் ஆகாதீங்க. இல்ல டென்ஷன் ஆகாதீங்க. என்ன இந்த மாதிரி நேரத்துல டென்ஷன் ஆக கூடாதுன்னு தான் பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லி வச்சிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? ஓடம் ஓரம் வண்டியில ஏறும்னா உங்க ஓல்டான ஓடன் டயலாக் ஓரம் கட்டிட்டு உங்களோட ஓன் டயலாக்கு உடனே வாங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. நான் புதுசா ஒன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ என்ன? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். எப்படி? இது ஒண்ணு பெரிய புது டயலாக்கா? கோவப்படாதீங்க, புதுசோ பழசோ, ஆனா சிச்சுவேஷன் வந்து நிக்குது இல்ல. டோன்ட் ஃபீல், கவலைப்படாதீங்க பாஸ். அவனே ஒரு நாள் வந்து மாட்டுவான். பாத்தீங்களா பாத்தீங்களா, போன் அடிக்குது பாத்தீங்களா, அவன் தானே. அவனே தான்டா. நான் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது பாருங்க. ஆரி துப்பிடுவேன். அவன் தான் ஒரு நாளைக்கு 100 தடவை போன் பண்றான்ல, அப்புறம் என்ன நேர்ல மாட்ட மாட்டாங்கடா. மாட்டுவான் பாஸ், போன் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்றியா? ஹலோ, என்ன பிடிக்க முடியலன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களோ? இல்லையே. இல்லையா? ஆமாம்பா, உன்னை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நாங்க சரண்டர் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சரண்டரா? புரியலையே. அதாவது நீங்க கேட்ட பணத்தை நாங்க கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? ஆமா, இல்லைன்னா என் அம்மாவை வைஃபை கொண்டுவல. அது அந்த பயம் இருக்கட்டும். பணம் மட்டும் வரல, நிச்சயமா 2 பேரையும் கொண்டுருவேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ். நீ கேட்ட அமௌண்ட் ரெடியா இருக்கு. நீ எப்போ வந்து வாங்கிக்கிற? என்ன லூசு பையன் நினைச்சியா? இல்லையா பின்ன? எதை பின்ன என்னப்பா, உன்னை யாரும் அப்படி நினைப்பாங்கன்னு சொல்றேன். நீதான் டெரர் ஆச்சே. சரி, பணத்தை எப்போ வந்து வாங்கிக்கிற முதல்ல சொல்லு. ஹலோ, பணம் கொடுக்குறேன்னு என்ன உங்க ஏரியாவுக்கு வர வச்சு என்ன வளைச்சு பிடிக்கலான்னு பாக்குறியா? இல்லப்பா, அது வந்து போய் சொல்லாத, அதானே வந்துட்டான். சரி, நீ என் இடத்துக்கு வருவானா, நானே வந்து உன் இடத்துல வந்து தரேன். எங்க வரணும் சொல்லு. மறுபடியும் என்ன கேனே நினைச்சியா? நான் இருக்கிற இடத்த உன்கிட்ட சொன்னா மாறு வேஷத்துல போலீஸை கூட்டு வந்து என்ன வளைச்சு பிடிக்கலான்னு பாக்குறியா? இந்த மாதிரி நடந்த எத்தனை நியூஸை நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். ஏப்பா, நீயும் வரமாட்டேன்ற, என்னையும் வரக்கூடாதுன்னு சொல்ற, அப்புறம் எப்படிதான் நான் உங்கள்கிட்ட பணத்தை கொடுக்குறது? இப்ப கேட்டியே, இது கேள்வி. உன் கேள்விக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்றேன். இந்த கேள்வியை சாய்ஸ்ல விட்டுற மாட்டேன், கண்டிப்பா பதில் சொல்றேன். போன வை. என்ன பாஸ், என்ன சொல்றான்? சொல்லுடா. கொல்றான், பேசியே கொல்றான். அந்த மாதிரி என்ன இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராத. போன் அடிக்குது பாருங்க. சொல்லுப்பா. உங்ககிட்ட மாட்டாம பணத்தை வாங்க நான் சூப்பர் ஐடியா பண்ணிட்டேன். என்ன ஐடியா சொல்லு. உனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல? இருக்க. நான் கேட்ட அமௌண்ட்டை உன் அக்கௌண்ட்ல போட்டுரு. என் அக்கௌண்ட்ல போட்டா எப்படியா உன் கைக்கு பணம் வரும்? அவசரப்படாத. உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குல்ல? இருக்கு. அதுல பின் நம்பர் எழுதி நான் சொல்ற ஏடிஎம் வாசல்ல வச்சிரு. யாருக்கும் தெரியாம அந்த கார்டை நான் எடுத்துக்கிறேன். அதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை எடுத்துக்கிறேன். இப்பதான் நீ கேனையன்னு ப்ரூவ் பண்ற. ஏன்? நீ ஏடிஎம் கார்டை எடுக்க வரும்போது என்னால உன்னை பிடிக்க முடியாதா? பிடிப்பியா? நிச்சயமா பிடிப்பேன். ஐயோ, அதை நான் யோசிக்கவே இல்லையே. சரி, நீ போன வை, நான் வேற ஐடியா பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். டேய், இவன் கடத்தல்காரன்னு பார்த்தா சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல் இருக்கா. அவன் பைத்தியக்காரன் இல்ல பாஸ். நீங்க சரி சரி விடுங்க. அவன் தான் ஏதோ சொல்றானே, அதை ஃபாலோ பண்ணி போக வேண்டியது தானே. எதுக்கு தேவையில்லாம அவனுக்கு ஒரு லீடர் தூக்கி கொடுக்குறீங்க நீங்க? டேய், இதுக்கு பிறகு விட்டு பிடிக்கிறது, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது. அவனுக்கே ஐடியா கொடுத்து அவனை கப்பல் பிடிக்கிறது. அதுக்கே ஏன் கழுத்து பிடிக்கிறீங்க? அடங்க மாட்டாங்கடா இவன். ஹலோ, நான் தான். சொல்ல ஒரு வாரம் உன் போனை தவிர எனக்கு வேற எந்த போனுமே வரதில்ல. சொல்லு, என்ன ஐடியா பண்ணிருக்க? இது எல்லாத்தையும் விட சூப்பர் ஐடியா. நீ ஐடியா முதல்ல சொல்லு. நான் கேட்ட அமௌண்ட்டை
நான் சொல்ற அட்ரஸுக்கு மணி ஆர்டர் அனுப்பிச்சிரு. மணி ஆர்டர்? ஆமா. எப்படி? நீ கேக்குறது 1000 2000 இல்ல, லட்சக்கணக்குல. அவளை பணத்தை யார் நினைச்சாலும் மணி ஆர்டர் பண்ண முடியாது. ரூல்ஸே கிடையாது first. அப்படியா? ஆமா ஆமா. நீ ஏன் இப்படி தப்பா யோசிக்கிற? மணி ஆர்டர் தானே பண்ண முடியாது. ஆ, நான் கேட்ட பணத்தை ஒரு பாக்ஸ்ல போட்டு ஆ. பேக் பண்ணி கொரியர்ல அனுப்பிச்சிரு. கொரியர்லையா? எஸ். டேய், உன்னை நினைச்சு நான் அழறதா சிரிக்கிறதா தெரியல. ஏன் ஒய்? ஏண்டா கொரியர்ல பணத்தை அமிச்சா நீ உன் அட்ரஸ கொடுப்ப, அந்த இடத்துல நான் வந்து உன்னை புடிச்சிட மாட்டேன். நீயே வர்ற, பணத்தை மட்டும் அனுப்பு. ஏய் போடாங், நீயே வந்து மாட்டிக்கிற மாதிரி ஐடியா பண்ற. வேற ஏதாவது நல்ல ஐடியா பண்ணு. இப்போதைக்கு போன வை. நீங்க முதல்ல போனை வைங்க. என்ன? டயலாக் பூரா அங்க பேசுறீங்க, ஆக்ஷன் பூரா என் கண்ணத்துல காமிக்கிறீங்க. ஏய், அவங்கிட்ட ஆக்ஷன் காட்ட முடியலடா, அதான் இங்க காட்டினேன். அதுக்கு நீ என்கிட்ட காமிப்பீங்களா? என்ன வலிக்குது தெரியுமா? ஃபோன் பண்றத மூதேவியை ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு எந்த பிளானும் பண்ணாம அவன் தப்பா ஐடியா சொல்லுவானா, அதை இவர் கரெக்ட் பண்ணுவான். இல்ல எனக்கும் அவனை அடிக்கணும் தான் ஆசை, ஆனா முடியல. அதனால தான் சாரி. டேய் இருடா, எல்லா கேஸையும் சீரியஸா ஹேண்டில் பண்றோம், இது கொஞ்சம் காமெடியா ஹேண்டில் பண்ணால, அதுக்கு சொல்றேன். காமெடி அங்க மாட்டிக்கிட்டு இருக்குது உங்க அம்மாவும் ஒய்ஃபும். ஐயோ ஆமாண்டா. கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. ஆமா, அவங்க இல்லாத உங்களுக்கு சந்தோஷமா ஜாலியா இருக்கா உங்களுக்கு? அப்பெல்லாம் சொல்லாதடா. அவங்க இல்லாம நான் எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா? பார்த்தா அப்படி தெரியலையா? மறுபடியுமா உங்க காமெடி சேனல் வந்துட்டான், என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ சொல்டா. டேய் என்னது? இல்ல சொல்லு சார், சொல்லுப்பா. அது என் மூளையை கசக்கி புளிஞ்சு ஒரு அருமையான ஐடியாவை பிடிச்சிட்டேன். என்னன்னு சொல்லுங்க சார். சாயந்தரம் நான் சொல்ற அட்ரஸுக்கு நீ வந்து நிக்கிற. சரி. அப்புறம் நீங்க நடிப்பீங்க, இதெல்லாம் தேவை எனக்கு. சரி போ. சரி சொல்லுங்க. உன் பொண்டாட்டிய பணைய கைதியை வச்சுட்டு உன் அம்மாவை மட்டும் அனுப்புறேன். சரி. அவங்க கிட்ட நீ பணத்தை கொடுத்து அனுப்புற. சரி. பணம் என் கைக்கு வந்ததும் உன் அம்மாவும் பொண்டாட்டியும் உங்க வீட்டுக்கு வருவாங்க. சரி. இதுல நீ ஏதாவது கோல் அடிக்கணும்னு நினைச்ச, அப்புறம் உங்க வீட்டுல ஏ டண்டனக்கா தனக்கனக்கா அப்படின்னு மேல சத்தம் கேட்கும். 2 டெட் பாடி. ஐயோ, அதெல்லாம் செஞ்சிடாத. நீ சொல்ற அந்த பிளானை நான் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். வெரி குட். தேங்க்யூ. சார் ஒரு நிமிஷம். இவ்வளவு நேரமா லூஸ் தரமா யோசிச்சுட்டு திடீர்னு எப்படி சார் பிரில்லியன்டான ஐடியா யோசிச்சிங்க? எதுக்கு? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிடிக்கிறதுக்கா? போன வையா. என்னப்பா சொல்றான்? டேய், இவன் 1 நம்பர் கேனடா. சுலபமா மாட்டான்டா இவன். எதை வச்சு சொல்றீங்க பாஸ்? வெயிட் அண்ட் வாட்ச். அவ்வளவு வெயிட் ஒண்ணும் இல்லையா பாஸ் இந்த வாட்ச்? கை. ஓ சாரி பாஸ். என்ன பண்றாரு? வேணாம் கேட்டா திட்டுவாரு, அடிப்பாரு. கேட்கலன்னா நம்மளுக்கு தலை வெடிச்சிருமே. கண்ட்ரோல் பண்ணிக்கிட கேட்காதரா. பேங்க் கேஷியரை விட ரொம்ப பிஸியா இருக்காரு. இதுக்கு மேல கேட்காம இருந்தா நம்மளுக்கு பிரஷர் ஏறிடும். கேட்டுரும். பாஸ், உங்களுக்கு முன்ன பின்ன கள்ள நோட்டு மாத்தின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா பாஸ்? இல்ல, அவங்க தான் வந்து மேல ஒரு ஒரிஜினல் நோட்டு கீழே ஒரு ஒரிஜினல் நோட் வச்சு நடுவில் ஃபுல்லா வெத்து பேப்பரா வைப்பாங்க. அதான் நீங்க பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றீங்களா? அதனால தான் கேட்டேன். இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கே அப்படி டெரரா முறைக்கிறீங்க, பயமா இருக்குல்ல? ஆமா, இதெல்லாம் இந்த கடத்தல்காரனுக்கு தானே? ஆமா. அதுலயும் டவுட்டா? அது இல்ல பாஸ், இத டூப்ளிகேட்னு அவன் கண்டுபிடிச்சானா அப்புறம் உங்க பொண்டாட்டிக்கும் வைஃபுக்கும் தானே ப்ராப்ளம். அதாச்சி ரெண்டு ஒண்ணா. அதான் உங்க அம்மாவுக்கும் மம்மிக்கும் தானே ப்ராப்ளம். ஐயோ அங்கேயே சுத்துதே. உங்க அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் தானே ப்ராப்ளம். இத அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை பிடிக்கிறோம். இதான் பிளான். புறப்படு. ஓகே, மீதி எடுத்து வைங்க பாஸ். எந்த ஏரியாவுக்கு வர சொன்னான் பாஸ்? டேய், அவனே மாற்றத்துக்கு நம்ம ஏரியாவுக்கு வரேன்றான்டா. இன்னைக்கு அவனுக்கு கச்சேரி தான்.
லைட் மியூசிக்கா பாஸ்? யார் பாடுறாங்க? வாயா. நல்லா பாடுவாங்க பாஸ். வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறா. ஆயா பாடின பாட்டா? இல்ல, எங்க ஆயாவை பார்த்து லவ் பண்ணும்போது தாத்தா பாடினாரு. சாரி பாஸ், சாரி பாஸ். ஏய் எர்றாடா. ஏன் எர்றா. தள்ளி விட்டது நீங்க தானே, நீங்க எடுங்க. சீ, நீ தான போடுறா. தலை எழுத்துற அதெல்லாம். டேய், சாரி பாஸ், சாரி பாஸ். வெயிடா. டேய் வெயிடாத. டைம் ஆகுது பாஸ். இந்த இடம் தானே சொன்னா? ஆமாண்டா. எத்தனை தடவை கேட்ப? இல்ல பாஸ், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க அம்மா ஒன்றும் வரலையா? வந்துருவாங்கடா. இருடா, வந்துதானே ஆகணும். ஆமா, வந்து தானே ஆகணும். ஏன்னா எவ்வளவு நாள் உட்கார வச்சு சோறு போடுவோம் உங்க அம்மாவுக்கு. அவனே அனுப்பிச்சு விட்டுருவான். கரெக்ட் இல்ல? எர்றா. உண்மையை சொன்னா ஏன் இப்படி கோவப்படுறாரு தெரியல. ஹலோ, எங்க இருக்க? ஆட்டோல தான்ப்பா இருக்கேன். அடச்சை, எந்த ஏரியால இருக்க? நீ சொன்ன இடத்துக்கு பக்கத்துல தான்ப்பா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவேன். பார், போற ஆட்டோ விட்டு இறங்காம ஆட்டோல இருந்தே பணத்தை வாங்குற, உடனே திரும்புற. அதை மீறி உன் பையன்கிட்ட ஒரு வார்த்தை பேசுன, இங்க உன் மருமக பொணமாயிருவான். ஐயோ, அப்படி மட்டும் செஞ்சிடாதப்பா. அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. உன் பேச்ச நான் மீறவே மாட்டேப்பா. சமத்தா நடந்துப்பேன். நான் சொன்ன ஸ்பாட்டுக்கு போயிட்டியா? அங்க உன் பையன் நிக்கிறானா? நிக்கிறான். போன ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடு. இந்தப்பா. ஹலோ. என்னடா? டேய், இங்கெல்லாம் போக கூடாதுடா. சார், நான் வந்துட்டேன் சார். சரி. ஓகே சார், ஓகே சார். போப்பா. அம்மா எங்க இருக்க? வந்துகிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரமா தான் வருவேன்? டேய், நானாடா ஆட்டோ ஓட்டுறேன். ஓட்டுறவனை போய் கேளுடா. பேசாத. இங்க உன் மருமக உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. சீக்கிரமா. ஐயோ, வந்துட்டேன்டா. இம்ச, போனை வெயி. ஐயோ ஐயோ, கொஞ்சம் சீக்கிரமா போயேன்பா. போறானே இவன். இந்தடா இம்ச. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஒழுங்கா அன்னைக்கே பீஸாவை காசு கொடுத்துட்டா இந்த மாதிரி பணத்தை லாஸ் ஆயிருக்க வேண்டாம்ல. பீதி யார விட்டது? உன்னால நான் ஒரு பீஸா கடைக்கு ஓனர் ஆகணும்னு எழுதியிருக்கு. சரிடா, அதான் பணம் வந்துருச்சுல, அவளை அனுப்பு. நாங்க கிளம்புறோம். இரு, அவசரப்படாத. முதல்ல பணத்தெல்லாம் எண்ணி பார்க்கணும்ல. அதுல இருந்து ₹1 குறைஞ்சா கூட உங்களை இங்க இருந்து அனுப்ப மாட்டேன். ஐயோ. ஆமா, இந்த இடத்த பத்தி உன் பையன்கிட்ட ஏதாவது சொன்னியா? நீ எங்க என்ன சொல்ல விட்ட? அதான் மணிக்கு ஒரு தடவை போன்ல மிரட்டிக்கிட்டே இருக்கியே. போன பணப்பை அப்படியே புடுங்கிட்டு ஓடி வந்துட்டேன். உன் பையனும் என்ன பிடிக்கும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணான். ஆனா நான் புத்திசாலி நிரூபிச்ச பாத்தியா? என்ன இது உள்ள வெள்ளை பேப்பரா இருக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உன் பையன் என்ன நல்லா ஏமாத்திட்டான். ஏமாத்தலடா, புத்திசாலி நிரூபிச்சிட்டாரு. நீங்க எப்படிங்க வந்தீங்க? எப்படி வந்தமா? ஏண்டா அம்மா இந்த பக்கம் வாங்க. வா இந்த பக்கம். டேய், அத அவுத்துறா. ஓகே பாஸ். ஏண்டா லூசு பையல,
என்னென்னமோ ஐடியா பண்ணி கடைசியில கேனத்தனமா மாட்டிட்ட பாத்தியா? எங்க அம்மா ஹோட்டல் அமிச்சா அவங்கள ஃபாலோ பண்ணி நான் கண்டிப்பா வருவேன்னு ஏன் நீ யோசிச்சு பார்க்கல? நீங்க வருவீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. போட்டுரும் படம். போதும். டேய் நீ தப்பு பண்ற அத உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நீ பண்ற தப்புடா ராஜா, நீ மாத்தி பண்றா அப்படின்னு எல்லாத்தையும் நாங்களும் உனக்கு எடுத்து கொடுக்கணுமா? இருடா. ஏண்டா ஒரு திருட்ட உருப்படியா பண்ண முடியாத உன்னால? நீங்களாம் கடத்தல்காரன் ஏன்டா உயிரை வாங்குறீங்க? பாஸ். சொல்லுங்க பாஸ். ஷட் அப். ஏண்டா? இருங்க பாஸ். என்ன? எனக்குன்னு ஒரு இழிச்ச வாயம் இது வரைக்கும் கிடைக்கல. நானும் எவனையாவது அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சா? இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அடிச்சிருக்க நீ? இப்ப இது தேவையா? இப்ப இந்த அவமானம் எனக்கு தேவையா? ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. நான் கிளம்புறேன். ஏறா. அம்மா. எந்திரா. ஏண்டா ஒரு வாரமா இவன் நம்மள டார்ச்சர் பண்ணிருக்கான். இவனை சாதாரணமா அடிக்கலாமா? தலைகீழ தொங்க விட்டு அடிக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க சார். எதுக்கு விசில் இப்போ? ஐயோ மாதவா, எங்களை கடத்தினவன உன் கால்ல விழ வச்சிட்டியேடா. யூ சோ கிரேட் மாதவா. இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். இருங்க உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன். ஏந்திரா. சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. டேய் உன்னை அடிக்கவே அப்புறம் ஏன்டா கத்துற? நீங்க அடிச்ச பிறகு கத்த முடியாதுல்ல, அதுக்கு தான். பாஸ் 2 போடுங்க பாஸ். முன்னெச்சரிக்கையாடா. இது தப்பு பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்டா. சார் நான் தப்பான ஆள் இல்ல சார். என்னை இப்படி கடத்தல்காரனா மாத்துறது இவங்க தான் சார். கேவலம் ஒரு பீஸா ஓசியில வாங்குறதுக்காக என் வாழ்க்கையில விளையாடிட்டாங்க சார். அதனால என் வேலை போச்சு, வருமானம் போச்சு, வாழவே வழி இல்லாம போச்சு சார். இவங்களை நினைக்கும் போது எனக்கு கோபமா வந்துச்சு சார். பாருங்க, இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சேன் சார். அதனால தான் சார் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். கேட்டீங்களா? நீங்க விளையாட்டுத்தனமா பண்ண காரியம் ஒருத்தரை எங்க கொண்டு போய் எடுத்துருக்கு பாத்தீங்களா? நல்லா சொல்லுங்க. கோபத்துல கடத்திட்டான். ஒருவேளை கொலை பண்ணினான்னா கேவலம் ஒரு பீட்சாக்காக செத்தாங்கன்னு ஊர் உலகம் உங்களை காரி துப்பாது. செத்தும் அவமானப்பட்டிருப்பீங்க. சாரி மாதவா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. அதானே? இந்த டைலாக் நீங்க எத்தனை தடவை பேசுவீங்க? உங்களுக்கு போர் அடிக்கல? பேசிட்டு மறுபடியும் தப்பு பண்றீங்களா? மறுபடியும் ஏதாவது சிக்கல்ல மாட்டீங்க, போய் தொலைகிறது அப்படி விட்டு போயிட ஜாக்கிரதை. நில்லுங்க. என்னடா போங்கன்ற நில்லுங்கன்ற என்ன? நீ எல்லாம் கோவப்படவே கூடாது. உனக்கு அந்த தகுதியே கிடையாது, புரியுதா? டேய் கொலம்பஸ், பாஸ் இவங்களை கொண்டு போய் வீட்டுல விடு. போற வழியில வேற வேணா கடத்திட்டு போறான், பாத்துக்கோ. ஆமாம் பாஸ். ஓ கரெக்ட். இவங்களை கடத்துறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். பாஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மாவையும் பொண்டாட்டியும் அப்பப்ப தேடி கண்டுபிடிக்கிற ஒரே துப்புரையும் ஆபீசர் நீங்களா தான் இருப்பீங்க பாஸ். பேசாத. ஓகே பாஸ். போய் விட்டுட்டு நேரா பீட்சா கடைக்கு வா. ஓகே பாஸ். வாங்க. நல்ல ஆளுங்கள பார், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சைனா பஜார்ல விக்கிற பொம்மை. தம்பி, நீ பண்ணதெல்லாம் மறந்துரு. வா போன் எடுத்து சார் ப்ளீஸ் சார், என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாங்க சார். போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க மாட்டேன். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன்னை நீ ஒர்க் பண்ண பீட்சா கடையில சேர்த்து விடுறோம். வா சார், நான் கடத்தல்காரன் தெரிஞ்சா எப்படி சார் என் முதலாளி சேர்த்துக்குவாரு? தெரிஞ்சதானே பிரச்சனை, தெரியாம சேர்த்து விடுறோம். வா. சரி சார். முடியாது சார், தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்சியாரிட்டி இல்லாத பசங்களை நான் வேலைக்கு வச்சுக்க மாட்டேன். இருங்க சார், சொல்றதை புரிஞ்சுங்க. அன்னைக்கு இவன் கரெக்ட் டைமுக்கு தான் பீட்சா டெலிவரி பண்ணிருக்கான். ஆனா லேட் ஆனது காரணம் எங்க அம்மா தான். 1 நிமிஷம் லேட் ஆனாலும் பீட்சா ஃப்ரீ டேட் நீங்க விளம்பரம் கொடுத்தீங்க இல்லையா? அந்த பீட்சாவை ஃப்ரீயா வாங்குறதுக்காக எங்க அம்மா வேணும்னே லேட் பண்ணிருக்காங்க. இவன் மேல எந்த தப்பும் இல்லை சார். எங்க அம்மா பண்ண தப்பு தான். இவனுக்கு தயவு செஞ்சு தண்டனை கொடுத்துடாதீங்க சார், ப்ளீஸ். அடம் பிடிக்காதீங்க சார். நல்ல வேலைக்காரனுக்கு வேலை இல்லாம போயிடுச்சுன்னா விரக்தியில அவன் தப்பான வழிக்கு போயிடுவான். நாட்டில் நடக்கிற திருட்டு, கொலை, கொள்ளை இது எல்லாத்துக்கும் இப்படி வேலை இல்லாம போறது தான் ஒரு காரணம் சார். ஒரு நல்ல பையனோட வாழ்க்கை கெட்டு போயிடும் சார். இவனை தயவு செஞ்சு வேலையில சேர்த்துக்கங்க ப்ளீஸ். சார்,
நீங்கள் சொல்கிறதுனால வேலையில் சேர்த்துக்கலாம் ஆனால் அன்னைக்கு வேலையை விட்டு அனுப்பும்போது ஓவராக ரூல்ஸ் பேசினா சார். சார் என்ன சார், தமிழ்நாட்டில் தமிழர் ரூல்ஸ் பேசக்கூடாதுன்னு ஏதாவது இங்கே ரூல்ஸ் இருக்கா? இவன் இங்கே பேச முடியாம வேற எங்க சார் பேசுவான்? நியாயத்தை கேட்கறாங்கன்னா நிறைய பேர் நம்ம ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிறது இல்ல. அந்த கேப்ல தான் பீகார், அசாம், ஒரிசா எல்லாம் இங்க வந்து விழுந்துடுறாங்க. அப்புறம் இது தமிழ்நாடான்னு தெரியல இல்ல வடநாடான்னு தெரியல அப்படின்னு புலம்ப வேண்டியது. ஏன் நீங்களே எனக்கு புலம்புனீங்களே? டேய் தம்பி, சார் ரொம்ப யோசிக்கிறாரு. நீங்க இந்த மாதிரி ஆள்கிட்ட உங்க சர்வீஸ்லாம் வேஸ்ட் பண்ணோம். நான் உங்களுக்கு இதை விட நல்ல இடத்துல வேலை வாங்கி தரேன், வாங்க. சார் இருங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியும் இவனை நான் வேலையில் சேர்த்துக்கலண்ணா நான் மனுஷனே கிடையாது சார். டே பழனி, உள்ளே போய் யூனிஃபார்ம் போடு. முதலாளி, என்ன திரும்பவும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி முதலாளி. இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் முதலாளி. எந்திர உன்ன மாதிரி ஒரு நல்ல தொழிலாளிக்கு நான் தான்டா நன்றி இல்ல சொல்ல. முதலாளி, உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இல்லடா, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க முதலாளி. உங்களை மாதிரி நல்ல முதலாளிகிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். டேய், உன்னை வேலையை விட்டு அனுப்பிட்டு நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன் தெரியுமா? நைட்டு கூட நான் சாப்பிடலடா. ஐயோ, அப்படியா முதலாளி? 2 நிமிஷம், உங்களுக்கு பிடிச்ச டிஷை நான் ரெடி பண்ணி தரேன் முதலாளி. வாங்க முதலாளி, வாங்க. அடேங்கப்பா.